வந்து அவங்க ஹோலி டைகர் பேசுகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பிஆர் அங்கடி கேமிங் தான் வந்திருக்கான். ஸோ வந்து இப்போ வந்து நான் ரொம்ப நாளாக வீடியோவே போடலைங்க. ஸோ வந்து இனிமேல் ஒரு ரூல்ஸு, நான் எல்லா சண்டேவும் வீடியோ போடணும், ஓகேவா? நான் வந்து இன்றைக்கி என்ன ப்ரோ சண்டேவா ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவேர்னஸ்க்காக உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால தான் இப்போ வந்து என்ன டே வெட்னஸ்டே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கேன். நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ யூடியூப் சேனல் வந்து பேன் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணார். நான் போய் பார்த்தேன். சும்மா அந்த லைவ் வந்து என்னால் பார்க்க முடியலங்க. ஆனால் அந்த வேறு யூடியூபர் போட்டதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த எஸ்ஆர்எம் ப்ரோ அப்படியே கண்ணு கழுக்கி அழுக போனார். வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம் எஸ்ஆர்எம் ப்ரோ. வந்து அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் போய் என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் ஏதாவது அவங்களுக்கு ரெஸ்கியூ பண்ண ஏதாவது யூடியூபோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் சேனல் அங்கெல்லாம் போய் ஏதாவது சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக ஆன்சர் ஏதாவது பண்ணுவாங்க. எஸ்ஆர்எம் ப்ரோவும் திரும்பவும் வந்துடுவார். ஏற்கனவே திரும்பவும் வந்துட்டார். நியூ இது க்ரியேட் பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தார். இப்போது 45K சப்ஸ்கிரைபரு. ரொம்ப பாவம். ஆனால் நம்ம இன்னும் அவர் இன்னி தான் க்ரியேட் பண்ணி 45K போயிட்டார். நான் எப்படியா கிளிக் பண்ணி இன்னும் 8 சப்ஸ்கிரைபரில் தான் இருக்கேன். கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். எஸ்ஆர்எம் ப்ரோக்கு எவ்வளோ ஹெல்ப் கொடுத்தீங்க, எனக்கு ஏதாவது கொடுங்களேன். ஓகே, இப்போ வந்து ஓவரா பேசுனா போதும். சைடில் போய் ஏதாவது அடிக்க பார்க்கலாம். நான் குதிரை வீரன். குதிரை வீரன்டா, அப்படியே சாமுராய் மாதிரி குதிரையிலே வந்து எல்லாரையும் முடி பண்ணனா. நேரம் நம்ம பெஸ்ட்டை போட்டுன்னு தாக்கிட்டான். போட்டு தாக்கு அப்படி சொல்லிட்டு, என்னடா எவ்வளோ எனிமிடா இந்த இடத்துல இருக்கீங்க? இதாக தானே மெயினே. அதான் என்ன வந்து ஃபேண்டம் பேக் போடணும் எனக்கு. ஏய் என்னடா மறந்துருக்கேன், என்னடா வேஸ்ட்மையாறீங்க? எனக்கு நேரம் ஒதுக்கில் கொடுக்குறீங்கன்னே வாங்க. இப்படியா பேப்பர் பேன் வந்து நின்றுட்டுருக்கான். நான் ஒருத்தன் இது இந்த கண்டு என் பையனை வந்து புருன்னு ஆக்கிட்டு இருக்கேன். அவன் காதை கூட கேட்காம நான் அப்படி தான் நிற்பேன், செலமாயி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் தம்பியா இது நான் புது அப்டேட்டா? ஆமாம் தான் நினைக்கிறேன். ஏய் புது அப்டேட்டு பார்க்க வரீங்களாடா? புது அப்டேட்டை பார்க்கலன்னு ஆசையாக வந்தாங்க. என் ஆசையில் மண்ணெண்ணி போட்டாங்களே, என்ன பண்ணுறது? இந்த ஏடோப்பில் போய் ரூட் அடிக்கலாமா வேணாமா? அடிக்கலாமா வேணாம். அடிப்போம். ஒரு ஓப்பன் பிளேஸில் ஒரு ஏர்ட்ராப் இருக்குது. அதில் கையில் லாங் ரேஞ்ச் கன் இல்லாமல் லூட் அடிக்கிற போக ஃபஸ்ட்டு ஆள் நான் தான். எனக்கு க்ளோவா சேஃப்டி போட்டு இந்த சைட்லேருந்து அடிப்பான், அந்த சைட்லேருந்து அடிப்பான். நான் ஒரு 4 எப்பயாவது எனக்கு தேவைப்படும். எனக்கு இந்த 4 வச்சு ஆடுனாங்க. இந்த லாங் ரேஞ்சுக்கெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காத மாதிரி. M60 எனக்கு M60 ஓசியில் கடிச்சிருச்சு. ஓசியில் ஆமாம். எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறல, இதுதான் ஓசி ஊரில். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது? 3 சூப்பர் மெல்டு. ஐயோ தாம்சன் மட்டும் கொடுங்கடா. எனக்கு உங்களுக்கு அப்படியே புண்ணியமாக போகும். தாம்சன் எக்ஸ் புண்ணியமாக போகும்.
ஏடபிள்யூ ஏடபிள்யூ தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல வாங்கடா. நம்ம இந்த M60 வச்சு எல்லையானும் புழங்கலாம். நம்மளோட தான் புழங்கிட்டானே பாடி யாராவன் பயங்கரமான பிளேயராக இருக்கான் போல. எங்கடா இருக்கான் இன்னைக்கு அவன் மண்டையா சொட்டையெல்லாம் பார்க்கும்போது சொல்கிறேன்டா. கன் மோட் ஆன் பண்ணிட்டு டவுன் 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 டவுன்னு அடிக்க போகுது. ஆனால் க்ளோவால் கூட இந்த கன்னை வச்சுருந்தா போட முடியாது. எதுக்கு நம்மளுக்கு வம்புன்னு சொல்லிட்டு போயிடுவோமா? அதுக்கு மேலே பார்ப்போம். கேன்சல். இந்த கேன்சல்லாம் இல்லையா? எதுக்கு மேலே போயிடா உள்ள? இதுக்கு மேலே வந்துட்டேன். இங்கேருந்து டவுன் 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 டவுன்னு அடிக்கிறோம். நம்மளோட தான் அடிச்சா முடிச்சிட்டானே. யாரும் அதே நம்மளோட ஒருத்தன் மேலே வீட்டுக்கு போயிடு. என்னடா இவன் இப்படியெல்லாம் சாகக்கூடாதே. எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். டெய்லி மிஷினோட சேர்த்து 40+ தாங்க இருக்குது. இன்னொரு மேட்ச் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் இருந்துச்சு. ஏன்னா எப்படியாவது ஒரு வீடியோ போனதாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆடு அதெல்லாம் போடுவாங்க. அதனால தான் 6 நிமிஷம் தான் ரெக்கார்டாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் போகலாம். ஃபன்ஃபேரா இல்லை அதில் டிவி டவா காசா விஸ்டா இப்படி ஒரு இடம் இருக்குது. அதனால் இது முன்னாடி அடி வாங்கின மாதிரி இந்த மாதிரி அடி வாங்க போகிறோம்னா எனக்கு உள் மனசு சொல்லுது. பார்க்கலாம். அப்படின்னா அடி வாங்கி நான் பெற்றேன்னா அப்படியெல்லாம் அடி வாங்கி சாக மாட்டேன். நல்லா ப்ரோ பிளேயர்லாம் எவ்வளோ என்ன ஒரு AK ஏதாவது கொஞ்சம் லாங் ஷார்ட் அடிச்சு நடக்கணும். யாராவது அடிச்சிங்கன்னா டாப்பு டிப்புன்னு அடிச்சிடுவோம். பார்த்தீங்கன்னா மேலே இருக்கான் ஒருத்தன். இங்கெல்லாம் மேலே இருக்கேன். மக்கு தான் இருக்கு. மக்கு வச்சு எனக்கு அடிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது. இன்னும் பாட்டு தான் மக்கு யூஸ் பண்ணுவாங்க. எந்த கண்ணும் இல்லை கிட்ட. அதனால தான் மக்கு யூஸ் பண்ணுறோம். மக்கு நீங்கள் மட்டும்தான் போடுவீங்களா? நாங்கள் கூட சுற்றிக்கிட்டு வருவோம். யாரா இவங்க வச்சு இப்படி அழுத்துறது காது ரத்தம் வந்துடும் போடலாம். யார் அது? ஏக்கு எனக்கு பிடிக்கால. அதனால என்ன பண்ணுறா மக்கு நீயா அப்படி சொன்னடா பின்னேண்டியே பயங்கரமாக இருக்கும். சொன்னனுங்கிறா இப்படி ஃபைட்டிங் பண்ணுங்க. காரணம் கிளீரா நானும் இருந்தா ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிட்டோம். நாங்கள் கூட அழுத்துவோம். பயங்கரமான அப்டேட்லாம் எடுத்துருக்காங்க. பயங்கரமாக வந்துருந்தாங்க. நானும் என்ன ஃபைட்டிங் இருக்கேன்னு வந்தேன். டாப்னு நான் வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். நாம் ஒருத்தனுக்கு சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க என்ன போய் சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுப்பாங்க. அதுதான் என்னோட பேட் லக். வளமே இந்த இடத்துல ஃபுல்லு காலியா. நான் தானே இந்த இடத்தையே முடிச்சுது. அமௌண்ட் போட்டு உட்காந்தோன்னா மண்டையில் போட்டு உட்காந்துருவோம். உட்கார வச்சுருவோம். ஏதாவது வாங்கணும். ஓசியில் கிடைக்கிறது எனக்கு முடியுமே. ஓசி தாங்க நம்மளுக்கு மஸ்ட்டு. ஆனால் ஓசியில் கிடைக்கிறது நான் விடவே மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது லாங் ரேஞ்ச் கன்று நல்லதாக போங்கடா.
மக்கு தான் எல்லாரும் வச்சுருப்பீங்களாடா. மக்கை வச்சு என்னடா பண்ண முடியும்? மக்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓய் காண்டம் பேஸ் உங்க யார் அதே ரிவே பண்ணிட்டு இருக்கிறது? ஹார்ட்டில் ரிவே பண்ணி முடிச்சிடுவான். ஆனால் ரிவே பண்ணிட்டு வெளில வரணும்ல. ஏய் M590 வேணாம், எனக்கு பிடிக்கல. 590 வச்சு அப்படியே தாக்குறாங்களே. உங்களுக்கு மட்டும் M590 கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் M590 வேணுமா? எடுத்துக்கோ அப்படின்னு ஓசை கொடுப்பாங்க. ஏய் இப்போ எண்ணிக்கிட்டே எங்கே பார்க்குறாங்க. ஒரே ஆள் கையில் கன்னும் இல்லாமல் 8 டேமேஜாக நான் எது கொடுத்தனே எனக்கு தெரிஞ்சுருவாங்க. அப்படியே எஸ்கேப் ஆகிடுறேன் அந்த சைடு. தம்பி எனிமி எனக்கு கவனிச்சாத. நானும் விட்டுட்டேன், நீ கூட என்னை விட்டுரு. ஒரு சேஃப்டிக்கு ஒரு வாவால் போட்டுக்கிட்டு இந்த சைடு அப்படியே பின்னாடி ஓடுவான். இந்த 2 ஏர்டாப்பு வெயிட் கூட பண்ண தேவையில்லை. வெயிட் பண்ணுமா? ஒன்று வெயிட் பண்ணோம், ஒன்று வெயிட் பண்ண தேவையில்லாமல் ஓசி எடுத்துருந்தேன். சரி ஏர்டாப் கிட்டே இறங்கணும். ப்ரோலாம் வச்சு இப்படி ஃபுல் டேமேஜ் கொடுத்தேன்டா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அது வந்து ஃபஸ்ட்டு மேட்சாவது 3 கிலோ அடித்தேன். இந்த மேட்ச்சில் 1 கிலோ அடித்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பை 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 பை. Don't believe Shiro. When it comes to the Garcias,